வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 6 இயல் 6 செய்யுள் பகுதியை பார்க்க இருக்கிறோம். என்ன பகுதி? செய்யுள் பகுதி. கடலோடு விளையாடு சென்ற வகுப்பின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். கடலோடு விளையாடு என்ற பாடல் எந்த பாடல் வகையை சார்ந்தது என்று கூறினேன்? நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல் மனிதனின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்தவை. மனிதனை பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் நம் வாழ்க்கையில் இணைந்திருக்கின்றது. என்னென்ன பாடல் பார்த்தோம்? குழந்தை பாடல், தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், சடங்கு பாடல், தொழிற்பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல் என இந்த பாடல்கள் வகைகளை பற்றி பார்த்தோம். நாம் இதில் எந்த பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம்? தொழிற்பாடல் வகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஏற்ற பாட்டு. நாம பார்க்க இருக்கிறது ஓடப்பாட்டை பார்க்க இருக்கிறோம். இந்த மீனவர்களோட அவலநிலை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இவர்களுடைய நிலை எப்படி துயரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் அந்த துயரத்திலும் எவ்வளவு இன்பமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடல் நீர் மீது பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அப்படின்ற நிலையில தான் இவங்க இருக்கிறாங்க. கடல்ல இவங்க போனா திடீர்னு தண்ணி தாக எடுத்தாலும் இவங்களை சுற்றி என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். ஆனா குடிக்க முடியுமா? ஒரு படத்துல, ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நிலைதான் இவங்களுக்கும். இருக்கு ஆனா இல்ல, பயன்படாது அந்த தண்ணி. அவ்வளவு நிலை. இவங்க போகும்போது கட்டிச்சோறு எடுத்துட்டு போகணும், தண்ணியும் கொண்டு போகணும். இவர்கள் என்று திரும்புவார்கள் என்றே தெரியாது. அதுதான் கடல் நீர் மீதே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அப்படின்னு இவருடைய அதே கவிஞர் வாலி அவர்கள் பாடியிருக்காங்க. சரி, பாடத்திற்குள் செல்லலாமா? நாம் சென்ற வகுப்பில் எதை பார்த்தோம்? விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலை பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா, விண்ணினியடி காணும் கூத்து ஐலசா. இது வரைக்கும் நம் பொருளை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த பாடல் பகுதி பார்க்கலாம். பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா. பாயும் புயல், இவங்க கடலுக்குள் செல்லும் பொழுது புயல் அடிக்கும். வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கின்றதோ அதை விட கொடுமையானது இந்த புயல். அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதே தெரியாது. ஆனாலும் அந்த புயலை கூட அவர்கள் என்னவாக நினைத்துக் கொள்கிறார்கள்? ஊஞ்சலாக, ஊஞ்சல் ஆடுவது போல் இருக்கிறதாம். புயலில் அவர்கள் செல்வது, அந்த கப்பல் இப்படி என்ன இப்படி இப்படி போயிட்டு வரும் இல்லையா, அது எப்படி இருக்காம்? ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு. அந்த துயரத்திலும் அந்த கஷ்டத்திலும் புயல் அடித்தால் என்ன ஆகும், தன் நிலைமை என்ன நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதே தெரியாத நிலையிலும் அந்த புயலை அவர்கள் எதுவாக நினைக்கிறார்கள்? ஊஞ்சலாக நினைத்துக் கொள்கிறார்கள். பனி மூட்டம் உடல் போர்வை. பனி, அங்கு அந்த கடல்ல சுத்தி பனி நிறைந்திருக்கும். அது எப்படி இருக்கிறதாம்? அந்த பனி மூட்டம் உடல் போர்வையாக இருக்கின்றதாம். நாம பனில வெளியே போனாலே நமக்கு குளிரும். ஆனா இவங்க அந்த பனி மூட்டத்தையே என்னவா நினைச்சுக்கிறாங்க? உடல் போர்வையா நினைச்சுக்கிறாங்க. நாம குளிர்ச்சுன்னா போர்வை எடுத்து போத்திப்போம். ஆனா அந்த பனி மூட்டம் தான் அவங்களுக்கு எப்படியா? கடலுக்குள்ள அவங்க போயிட்டாங்க, பனி மூட்டம் வந்துடுச்சு. அவங்களுக்கு அதுதான் போர்வையாக நினைத்து கொண்டு பாடுகிறார்கள். காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா. இந்த காயும் கதிர், கதிர்னா காயும் கதிர்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கதிர் தான் அவங்களுக்கு கூரையாக இருக்கிறது. நடு கடல்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வீடா இருக்கு? கூரை. எதுதான் அவங்களுக்கு? அந்த காயும் கதிர் சுடர் தான் என்னவா இருக்கான்? கூரையாக இருக்கிறது. அதுதான் வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு. அந்த வாலி அவர்கள் பாடியிருக்காரு. என்ன பாடல்? வெள்ளி நிலாவே எரியும் விளக்கு கடல்தான் எங்கள் வீடு அப்படின்னு பாடிட்டு, அந்த கட்டு மரம் தான் அந்த கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு என்னவா? வீடு. கட்டு மரம் தான் வாழும் வீடு. அந்த காயும் கதிர் அவங்களுக்கு கூரையாக இருக்கிறதா, அந்த கட்டு மரம் தான் அவங்களுக்கு எப்படி வாழும் வீடாக நினைத்துக் கொள்கிறார்கள். வேற வழி கிடையாது. அவங்க அந்த
கட்டு மரத்திலேதான் தங்கி ஆகணும். அதுதான் அவங்களுக்கு வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா. அந்த மின்னல் வரி அரிச்சுவடி என்ற புத்தகம் படிக்கக்கூடிய அந்த நூல்கள், அத அவங்க அந்த எதுதான் அந்த அவங்க புத்தகமா அந்த அரிச்சுவடியா எது நினைச்சுக்கிறாங்க, இந்த மின்னலை தான், இடி மின்னல்லாம் வருது, அந்த மின்னல் வரிதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள். அவர்களுக்கு அரிச்சுவடியில் இருக்கக்கூடிய வரிகள் எது, இந்த மின்னல் வரிகள். பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள். அவங்க போறாங்க கடலுக்குள்ள, மீன் கிடைச்சா அவங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆனா மீன் கிடைக்கலனா அவங்களுக்கு என்ன இல்ல, பொருட்கள் இல்ல. அந்த மீன் தான் அவங்களுக்கு செல்வம். செல்வத்தை தரக்கூடியது எது, அவங்க பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள் தான் அவங்களுக்கு செல்வமாக, பொருளாக, அவர்களுடைய பொருளாக இருக்கின்றது. மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள். அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள் பொருட்கள். அந்த கடலுக்குள்ளது எதுக்காக போறாங்க, மீன் பிடிக்க தானே போறாங்க. அந்த மீன்கள் தான் அவர்களுக்கு என்னது, செல்வம், பொருள்கள். முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா. இந்த முழு நில, அந்த பௌர்ணமி நிலவுல, அந்த முழு நிலா இருக்கு, அந்த பௌர்ணமி நிலாவில் அந்த கடற்கரையில எங்கும் இருட்டா இருக்கும் போது அந்த நிலா ஒளி எப்படி இருக்கும் தெரியுமா, காண கண்கோடி வேணும், இந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அதுதான் அவங்க என்னவா நினைச்சுக்கிறாங்க, தன்னுடைய கண்ணாடி நினைச்சுக்கிறாங்க. எதை, அந்த முழு நிலவேதான் அவர்களுக்கு என்னவாக தோன்றுகிறதாம், கண்ணாடியாக தோன்றுகிறதாம். மூச்செடுக்கும் நீச்சல் யோகம். மீனவர்கள் என்றாலே கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும், நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், மூச்சை அடக்கக்கூடிய அந்த திறமை இருக்கணும். இப்போ உதாரணமா நம்ம இந்த முத்துக்குளித்தலை பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த முத்துக்குளித்தலை அவங்க என்ன பண்ணியாகணும், இப்பதான் ஆக்சிஜன்லாம் அந்த சிலிண்டர் மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆழ்கடலுக்குள்ள இறங்குறாங்க. ஆனா பழங்காலத்துல எல்லாம் அதெல்லாம் இல்ல இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, முத்து குளிக்க போகும்பொழுது மூச்சை அடக்கி கொண்டு போவார்கள். மீனவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீச்சல் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மூச்சை அடக்கும் திறமையும் இருக்கணும். அதுதான் நாம யோகா கத்துக்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த மூச்செடுக்கும் நீச்சல் தான் அவங்களுக்கு என்னவா தெரியுதா, யோகாசனமா தெரியுது, யோகமா தெரியுது. அப்போ மீனவர்கள் ஒவ்வொரு நிலையும் அந்த அவங்க உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் மூச்செடுக்கும் பயிற்சி வேண்டும், நீச்சல் அடிக்கும் பயிற்சியும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அவங்க பாருங்க, அதையும் சாதகமா தனக்கு இயற்கையே விளையக்கூடிய அந்த செயல்களை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. தொழும் தலைவன் யாரு, அதாவது கடல். அவங்களுக்கு இறைவன் எதுவாங்க நினைச்சுக்கிறாங்க, அந்த வானம் தான் அவங்களுக்கு பெருவானம் தான் அவங்களுக்கு எப்படி இருக்கான், தொழும் தலைவன் இறைவனாக இருக்கிறது. ஏன், அந்த வானம் தான் வெப்பம், மழை, புயல் எல்லாமே அவர்களுக்கு தரக்கூடியது அந்த வானம். பருவநிலை மாற்றத்தை தரக்கூடியது எதுதான், அந்த வானம் தான். அப்போ அந்த வானத்தை தான் அவங்க என்னன்னு நினைச்சுக்கிறாங்க, தொழும் தலைவன் இறைவனாக நினைத்து அவர்கள் வணங்குகிறார்கள். தொழும் தலைவன், தொழும்னா வணங்குறது, வணங்கும் தலைவன் யாராம், பெருவானம். துணிவோடு நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ இடர்பாடுகள் இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு நாளும் அதுங்க எங்க போவோம், கடலுக்குள்ள போவோம். துணிவோட நாங்க என்ன பண்ணுவோம், தொழில் செய்வோம். அவர்களோட தொழிலே என்னதான், மீன் பிடிக்கிறது தானே அவர்களோட தொழில். அந்த தொழிலுக்காக அவங்க என்ன பண்ணி ஆகணும், கடலுக்குள் சென்றுதான் ஆகணும். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, கடலுக்குள்ள நான் முழுகிடுவனோ என்னவோ அப்படின்னு அவங்க பயந்தா மீனவர்கள் யாருமே எங்க போக முடியாது, கடலுக்குள் செல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு எப்படி வேணும், துணிவு வேணும், தைரியம் வேணும். அந்த துணிவோட அவங்க என்ன பண்றாங்க, தொழில் செய்யறாங்க. அதுதான் தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. சொல்லும் பொருளும், கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். தெரிந்து தெளிவு, நெய்தல் திரை. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஐவகை நிலங்கள், சங்க காலத்துல இருந்து நம்ம நிலங்களை 5 வகையாக பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 வகையான நிலங்கள் இருக்கு. நம்ம இந்த கடலை சார்ந்த இடமும் எதுதான், நெய்தல் திணை. ஐவகை திணை சொன்னோம் இல்லையா, அந்த திணைகள்ல நம்ம கடலை சார்ந்த இடமும் எது, நம்ம நெய்தல் திணை. இதில் வாழக்கூடிய மக்களை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் என்று ஆணையும் பெண்ணையும் குறிப்பிடுவாங்க.
இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா மருத நிலம் வயலை வயலை சார்ந்த உழவன் உழத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நெய்தல் திணையில மக்களை பரத, பரத்திய, ஏனர், ஏற்றியர் என்று என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இவர்களோட தொழில் என்ன? மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். உப்பு தயாரிக்கிறாங்களா இந்த வேதாரண்யம், தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உப்பு தயார் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. உப்பெல்லாம் எப்படி விளைவிக்கிறாங்க என்பதை பார்த்திருப்பீர்கள். இவர்களோட பூ என்ன? தாழம்பூ. இப்போ சங்க காலத்து பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐவகை நிலத்துக்கு தனித்தனியா ஒரு பூ இருக்கு. தலைவன் தலைவி பற்றி செய்திகள் சொல்லும் போது, அவர்களுடைய கூட்டு பற்றி சொல்லும் பொழுது இந்த பூக்களை பற்றி என்ன பண்ணிருப்பாங்க சங்க காலத்துல எல்லாம் பாடியிருப்பாங்க. அப்போ இந்த நெய்தல் திணையில இந்த பூ தாழம்பூ. இவர்களுடைய பூ என்ன பூ? தாழம்பூ. இந்த ஐவகை நிலத்தில் நெய்தல் திணை எதை சார்ந்தது? கடலும் கடலை சார்ந்த இடமும். பாடலின் பொருள்: மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள், விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே உடை, வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளி சுடர்தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். இவற்றுக்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கிறார்கள். மன உறுதியோடு தொழில் செய்வோம். இந்த பாடலின் பொருள். இவங்க இதெல்லாம் என்னவா நினைச்சிட்டாங்க? விடிவெளி என்னவா நினைச்சிட்டு இருந்தாங்க? விளக்கு. விடிவெளிக்கு என்னது? விளக்கு. விரிகிடல் எதை நினைத்தார்கள்? பள்ளிக்கூடமாக. அலை அவர்களுக்கு என்னவாக தெரிந்தது? தோழனாக. மேகம் உடையாக. வெண்மணல் என்னது அவர்களுக்கு? பஞ்சு மெத்தையாம். வெண்மணல் தான் என்னது? பஞ்சு மெத்தை. அவங்க இடி என்னது? காணும் கூத்து. அவர்கள் காணக்கூடிய கூத்து எதுவா? இடி. அவர்களுக்கு ஊஞ்சல் எது? புயல். புயல் தான் அவர்களுக்கு ஊஞ்சலாக தெரிகிறதாம். பனி மூட்டம் அவர்களுக்கு போர்வை. பனி மூட்டம் அவர்களுக்கு போர்வையாக இருந்தது. காயும் கதிர் தான் என்னது? அந்த சூரியனோட ஒளிதான் என்னது? அந்த கதிர் வருதுலயே அதுதான் அவங்களுக்கு கூரையாக தெரிந்தது. அது கூரையாக தெரிந்தது. கட்டுமரம் அவர்களோட வீடு. கட்டுமரம் அவர்களுடைய வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி. மின்னல் வரி அரிச்சுவடி. அவர்கள் படிக்கக்கூடிய பாடப்பொருள் தான் அந்த மின்னல் வரிதான். அவர்கள் பொருள்கள் எது? அவர்களுடைய செல்வம் எது? அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள். அவர்களுக்கு மீன்கள் கிடைக்கவில்லை என்றால் பொருள் அவர்களுக்கு கிடையாது, செல்வம் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள் தான் அவர்களுக்கு என்னவாக இருக்கிறது? பொருளாக இருக்கிறது. அவர்களுடைய கண்ணாடி என்னது? முழு நிலவு தான் அவர்களுடைய கண்ணாடி. நீச்சல் தான் அவர்களோட யோகம். மூச்சடக்கி அவங்க நீச்சல் தான் அவர்களுடைய யோகம். அவர்களோட தலைவன் யாராம்? வானம். அவர்களோட தலைவன் என்னது? வானம். பாருங்கள், பாடலை ஒரு முறை பார்ப்போமா? கடலோடு விளையாடு. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா, விண்ணினிடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயங்கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழுத்தலைவன் பெருமானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. அந்த மீனவரோட வாழ்க்கை நிலையை பார்த்தீங்களா? அந்த இயற்கையாக நிகழக்கூடிய அந்த செயலை தமனுக்கு சாதகமாக வார்த்தைகளை, சொற்களை பயன்படுத்தி எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இதுதான் நாட்டுப்புற பாடல்.
அவர்களுக்கு தெரிந்த சொற்கள், அவர்கள் பழகிய அந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டே என்ன செய்தார்கள்? காணும் அந்த இயற்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பாடுகிறார்கள். அற்புதமான பாடல்கள் தான் நம் நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.